ஓம் நமச்சிவாய சிவாய நம. இந்த நொடி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது தற்செயல் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். பிரபஞ்சத்தின் மகா சக்தி, அந்த ஆதிசிவன் ஏதோ ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல நினைக்கிறான். கைலாயத்தின் நாயகன், சுடுகாட்டின் சாம்பலை உடலில் பூசியவன், எதற்கும் ஆசைப்படாத அந்த ஈசன் உங்களை ஒரு மகனாகவோ மகளாகவோ அல்லது ஒரு உண்மையான பக்தனாகவோ ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்? நண்பர்களே, சிவன் நம்மை தேடி வரமாட்டார், ஆனால் நம்மை சுற்றி சில மாற்றங்களை நிகழ்த்துவார். அந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறது. எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது என்று நீங்கள் குழம்பி போயிருக்கலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு குழப்பத்திற்கும் பின்னால் ஈசனின் ஒரு பெரிய பிளான் இருக்கிறது. நிஜமாகவே சிவன் உங்களை ஏற்றுக்கொண்டாரா? சிவபெருமான் உங்கள் கையை பிடித்துக் கொண்டு உன்னோடு நான் இருக்கிறேன் என்று மறைமுகமாக சொல்கிறாரா? இதை கண்டுபிடிக்கத்தான் இந்த வீடியோ. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் இந்த 5 அறிகுறிகள் வெறும் சாதாரண விஷயங்கள் கிடையாது. உங்கள் ஆன்மாவின் பயணம். இதுல சொல்ல போகும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் இதயத்தோடு பேசும். நீங்கள் வாழ்க்கையில் தோற்று போய் அமர்ந்திருக்கலாம், உங்களை எல்லாரும் கைவிட்டு இருக்கலாம், அல்லது யாருமே எனக்கு இல்லையே என்று தனிமையில் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீர்கள். உலகமே உங்களை கைவிட்டாலும் உலகம் போற்றும் அந்த ஈசன் உங்களை அரவணைக்க தயாராகிவிட்டான் என்பதற்கான சாட்சிகள் இவை. இந்த வீடியோவை நீங்கள் இடையில் ஸ்கிப் செய்தால் உங்களுக்கான அந்த முக்கியமான செய்தியை நீங்கள் இழக்க நேரிடும். ஏனெனில் 5வது அறிகுறி உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியத்தை உடைக்கப் போகிறது. தயாரா? உங்கள் மனக்கண்ணில் அந்த நெற்றிக்கண் நாயகனை நினைத்துக் கொள்ளுங்கள். இதோ சிவன் உங்களை ஏற்றுக்கொண்டதற்கான அந்த 5 தெய்வீக அறிகுறிகள். அறிகுறி 1, தனிமையின் மீது திடீர் ஈர்ப்பு மற்றும் அமைதி. சிவன் உங்களை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கான முதல் மற்றும் மிக முக்கியமான அறிகுறி உங்கள் மனதுக்குள் ஏற்படும் அந்த விவரிக்க முடியாத அமைதி. பொதுவாக மனிதர்கள் கூட்டத்தை விரும்புவார்கள், நண்பர்களுடன் அரட்டை அடிக்க ஆசைப்படுவார்கள், சத்தமான இடங்களை தேடி ஓடுவார்கள். ஆனால் ஈசனின் அருள் உங்கள் மீது விழத் தொடங்கும் பொழுது உங்கள் சுபாவம் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கும். முன்பெல்லாம் தனிமை என்றால் உங்களுக்கு பயமாக இருந்திருக்கலாம், அல்லது அது ஒரு தண்டனையாக தெரிந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அந்த தனிமையே உங்களுக்கு ஒரு வரமாக தோன்றும். இது மற்றவர்கள் உங்களை வெறுப்பதாலோ அல்லது நீங்கள் மற்றவர்களை தவிர்ப்பதாலோ ஏற்படுவது அல்ல. மாறாக உங்கள் உள்ளுக்குள் இருக்கும் அந்த ஆதிசிவன் உங்களை அவரோடு பேச அழைக்கிறான் என்று அர்த்தம். வெற்று பேச்சுகள் உங்களை சோர்வடைய செய்யும். தேவையற்ற விவாதங்களில் இருந்து நீங்கள் ஒதுங்கி நிற்கத் தொடங்குவீர்கள். ஏன் எல்லாரும் இவ்வளவு சத்தம் போடுகிறார்கள் என்ற எண்ணம் உங்களுக்குள் எழும். இந்த உலகத்தின் இரைச்சலை விட உங்கள் இதய துடிப்பும் உங்கள் மூச்சு காற்றும் உங்களுக்கு பெரிய ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கும். இந்த தனிமையில் ஒரு பேரமைதி இருக்கும். ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கும் போதோ அல்லது அமைதியான ஓர் அறையில் இருக்கும் போதோ நீங்கள் ஒருபோதும் தனிமையாக உணரமாட்டீர்கள். ஏதோ ஒரு பெரும் சக்தி உங்களை அரவணைத்துக் கொண்டிருப்பதை உங்களால் உணர முடியும். அந்த தந்தை உங்களை உலகியல் மாயைகளில் இருந்து மெல்ல விடுவித்து உங்களை உற்று நோக்க வைக்கிறான். புறக்கண்களால் உலகத்தை பார்ப்பதை நிறுத்திவிட்டு அகக்கண்களால் உங்கள் ஆன்மாவை பார்க்கத் தொடங்கும் அந்த புள்ளியே சிவனின் அருகாமை. இந்த அமைதி உங்கள் கோபத்தை குறைக்கும், உங்கள் பதற்றத்தை போக்கும், எதற்கும் கலங்காத ஒரு மனநிலையை தரும். இது ஒரு துறவியின் மனநிலை அல்ல, இது ஒரு பக்தன் தன் இறைவனோடு ஒன்றும் உன்னதமான தருணம். உங்கள் தனிமை ஒரு தவம் போல மாறத் தொடங்கினால் சந்தேகமே வேண்டாம், சிவபெருமான் உங்களை முழுமையாக ஆட்கொண்டு விட்டார். அறிகுறி 2, பொருள்சார் ஆசைகளில் இருந்து விலகுதல். இந்த உலகமே மாயை என்று சித்தர்கள் சொன்னதன் உண்மையான அர்த்தம் ஈசனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் போதுதான் புரியத் தொடங்கும். சிவன் உங்களை ஆட்கொண்டால் உங்கள் ஆழ்மனதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும். அதுதான் பொருள்சார் ஆசைகளில் இருந்து விலகுதல். இது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடுவதல்ல, எதன் மீதும் ஒட்டுதல் இல்லாமல் வாழ்வதாகும். முன்பெல்லாம் புதிய பொருட்கள் வாங்குவதிலும் ஆடம்பரமான வாழ்க்கையை மற்றவர்களுக்கு காட்டுவதிலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருந்திருக்கலாம். விலையுயர்ந்த உடைகள், நவீன கருவிகள் அல்லது உலகியல் புகழுக்காக நீங்கள் ஏங்கி இருக்கலாம். ஆனால் அந்த தந்தை உங்களை தொட்ட பிறகு இவை அனைத்தும் வெறும் சக்கையாக தோன்றும். ஒரு காலத்தில் எதற்காக அலைந்து திரிந்தீர்களோ அது இப்போது கிடைத்தால் கூட உங்களுக்குள் எந்த பெரிய சலனமும் ஏற்படாது. இது எனக்கு வேண்டும், அது எனக்கு வேண்டும் என்ற அந்த தவிப்பு மெல்ல மெல்ல மறைந்து இருப்பதைக் கொண்டு நிம்மதியாக வாழ்வோம் என்ற ஒரு நிறைவு உங்கள் மனதிற்குள் குடியேறும். சிவபெருமான் ஒரு சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொண்டு எதற்கும் ஆசைப்படாத ஒரு வைராக்கியத்தின் உருவமாக இருப்பவர். அவரை நீங்கள் நெருங்கும் பொழுது அந்த வைராக்கியம் உங்களையும் தொற்றிக்கொள்ளும்.
மற்றவர்கள் உங்களை விட உயரமாக போவதை பார்த்தோ அல்லது மற்றவர்களிடம் இருக்கும் செல்வத்தை பார்த்தோ உங்களுக்கு இனி பொறாமை வராது. ஏனெனில் அழிந்து போகும் இந்த உலகப் பொருட்களை விட அழியாத ஒரு பெரும் சக்தியான சிவனை நீங்கள் கண்டடைந்து விட்டீர்கள் என்ற ஒரு நிம்மதி உங்கள் ஆழ்மனதில் இருக்கும். இந்த நிலை உங்களை ஒரு வலிமையான மனிதனாக மாற்றும். எதற்கும் ஆசைப்படாத ஒருவனை யாராலும் அச்சுறுத்த முடியாது, யாராலும் வீழ்த்த முடியாது. தேவையற்ற ஆசைகள் குறையும் போது உங்கள் மனம் பாரமில்லாமல் ஒரு இறகை போல லேசாகும். அந்த லேசான மனத்தில்தான் ஈசன் வந்து அமர்வார். உங்கள் தேவைகள் சுருங்கி உங்கள் ஆன்மீக தேடல் விரிவடைகிறது என்றால் அந்த ஆதிசிவன் உங்களை ஒரு சிறந்த பக்தனாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அறிகுறி 3. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்படும் விழிப்புணர்வு. இரவின் அமைதியில் உலகம் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் சரியாக அதிகாலை 3 மணி முதல் 5 மணிக்குள் உங்கள் கண்கள் தானாகவே திறக்கிறதா? அலாரம் இல்லாமலேயே அந்த நேரத்தில் உங்கள் தூக்கம் கலைகிறதா? அப்படியென்றால் அது தற்செயலான நிகழ்வு அல்ல. அது அந்த ஆதிசிவன் உங்களை மெல்ல தட்டி எழுப்பும் தருணம். இதையே ஆன்மீகத்தில் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கிறோம். இந்த அதிகாலை வேளையில் பிரபஞ்சத்தின் ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும். மற்ற நேரங்களை விட இந்த நேரத்திலே இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான இடைவெளி மிக குறைவாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. சிவன் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்கள் ஆன்மா அந்த பேரொளியுடன் இணையத் துடிக்கும். அதனால்தான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த உங்களை ஏதோ ஒரு சக்தி மென்மையாக தூண்டுகிறது. அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்து அமரும்போது உங்கள் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் இருக்காது. ஒரு விதமான விவரிக்க முடியாத அமைதியும் புத்துணர்ச்சியும் உங்களை சூழ்ந்திருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் ஒரு சிறிய வேண்டுதலோ அல்லது ஓம் நமச்சிவாய் என்ற ஒரு மந்திரமோ பல மடங்கு சக்தியை உங்களுக்கு தரும். பலர் அதிகாலையில் எழுவதை கடினமாக உணர்வார்கள். ஆனால் ஈசனின் அருள் பெற்றவர்களுக்கு அந்த நேரத்தில் எழுவது ஒரு பாரமாக தெரியாது. மாறாக அந்த அமைதியான சூழலில் சிவனை நினைப்பது ஒரு பெரும் இன்பமாக தோன்றும். உங்கள் உடல் சோர்வடைந்திருந்தாலும் உங்கள் ஆன்மா அந்த நேரத்தில் விழிப்புடன் இருக்க விரும்பும். சிவன் ஏன் உங்களை இந்த நேரத்தில் எழுப்புகிறார்? உங்கள் கர்ம வினைகளை கரைக்கவும், உங்கள் எண்ணங்களை சீரமைக்கவும், உங்களுக்கு தேவையான ஞானத்தை தரவும் அவர் விரும்புகிறார். பிரபஞ்சம் முழுவதும் அமைதியாக இருக்கும் அந்த புனிதமான நேரத்தில் உங்கள் தந்தை உங்களோடு பேச காத்திருக்கிறார். இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு தொடர்ச்சியாக ஏற்படுகிறது என்றால் நீங்கள் சிவபெருமானின் நேரடி பாதுகாப்பிலும் வழிகாட்டுதலிலும் இருக்கிறீர்கள் என்பது உறுதி. அறிகுறி 4. விலங்குகள் மற்றும் இயற்கையோடு ஏற்படும் நெருக்கம். சிவபெருமான் வெறும் கைலாயத்தில் மட்டும் வாழ்பவர் அல்ல, அவர் பசுபதி, அதாவது அனைத்து உயிரினங்களுக்கும் அதிபதி. அவர் இயற்கையின் ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு ஜீவராசியிலும் நிறைந்திருப்பவர். சிவன் உங்களை ஆட்கொள்ளத் தொடங்கினால் உங்கள் இதயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும். அதுதான் உயிரினங்கள் மீதான எல்லையற்ற கருணை. முன்பெல்லாம் நீங்கள் கண்டுகொள்ளாமல் கடந்த நாய்கள், பூனைகள் அல்லது பறவைகள் இப்போது உங்கள் கவனத்தை ஈர்க்கும். அவற்றை பார்க்கும்போது ஒருவிதமான நெருக்கமும் அன்பும் உங்களுக்குள் ஊற்றெடுக்கும். வாயில்லா ஜீவன்களின் பசியையும் தாகத்தையும் உங்களால் உணர முடியும். ஒரு நாய் உங்களை பார்த்து வாலை ஆட்டினாலோ அல்லது ஒரு காக்கை உங்கள் அருகில் வந்து அமர்ந்தாலோ அது ஏதோ ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்வது போல தோன்றும். விலங்குகள் மட்டுமின்றி செடி, கொடி, மரங்கள் என இயற்கையின் மீது உங்களுக்கு ஒரு தீராத காதல் உண்டாகும். ஒரு பூ மலர்வதை பார்ப்பதிலோ அல்லது மழையின் வாசனையை நுகர்வதிலோ நீங்கள் ஒரு பேரானந்தத்தை காண்பீர்கள். இயற்கையின் அமைதி உங்களை மெல்ல மெல்ல தழுவும். கான்கிரீட் காடுகளை விட பச்சை பசேல் என்ற மரங்களுக்கு அடியில் அமருவது உங்களுக்கு பிடித்தமானதாக மாறும். ஏன் இந்த மாற்றம்? ஏனென்றால் சிவனின் அருள் பெற்ற ஒருவனால் எந்த உயிரையும் வெறுக்க முடியாது. எல்லாவற்றிலும் அந்த ஈசனின் திருவுருவத்தையே உங்கள் கண்கள் தேடும். ஒரு சிறு எறும்புக்கு கூட தீங்கு செய்ய உங்கள் மனம் தயங்கும். எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்ற அந்த மகத்தான எண்ணம் உங்கள் ஆழ்மனதில் வேரூன்றும். இயற்கையோடு நீங்கள் இணையும் போது நீங்கள் பிரபஞ்சத்தோடு இணைகிறீர்கள் என்று அர்த்தம். சிவனின் வாகனமான நந்தி முதல் அவர் கழுத்தில் இருக்கும் பாம்பு வரை அனைத்தும் உயிரினங்களின் முக்கியத்துவத்தை சொல்கின்றன. எனவே காரணமே இல்லாமல் விலங்குகளிடமும் இயற்கையிடமும் உங்களுக்கு ஒரு பிணைப்பு ஏற்படுகிறதென்றால் அந்த பசுபதி உங்களை சிவமயமாக்கிக் கொண்டிருக்கிறார் என்பது உறுதி. அறிகுறி 5. தாங்க முடியாத துன்பங்களுக்கு பின் கிடைக்கும் பேரானந்தம். சிவபெருமான் ஒருவரை ஆட்கொள்ள முடிவு செய்துவிட்டால் முதலில் அவர் செய்வது அந்த மனிதனை சுற்றியுள்ள மாயை என்னும் திரையை கிழிப்பதுதான். இது பல நேரங்களில் ஒரு பெரிய போராட்டமாகவோ அல்லது தாங்க முடியாத துன்பமாகவோ உங்களுக்கு தோன்றலாம். நீங்கள் உயிருக்கு உயிராக நேசித்தவர்கள் உங்களை கைவிடலாம். உங்கள் தொழில் அல்லது வேலையில் பெரிய இழப்புகள் ஏற்படலாம். அல்லது உடல் ரீதியான வேதனைகளை நீங்கள் சந்திக்கலாம்.
ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள்? நான் என்ன பாவம் செய்தேன் என்று நீங்கள் கதறி அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையில் இது தண்டனை அல்ல, இது ஒரு சுத்திகரிப்பு முறை. ஒரு தங்கத்தை நெருப்பில் வாட்டினால்தான் அதன் அழுக்கு நீங்கி ஜொலிக்கும். அதுபோல உங்கள் கர்ம வினைகளை எரித்து உங்களை தூய்மைப்படுத்த ஈசன் நடத்தும் ஒரு நாடகம் இது. இந்த துன்பங்களின் உச்சத்தில் நீங்கள் இருக்கும்போது திடீரென்று ஒரு கட்டத்தில் உங்களுக்குள் ஒரு விவரிக்க முடியாத அமைதி பிறக்கும். நடப்பது நடக்கட்டும், அனைத்தும் அவன் செயல் என்ற ஒரு சரணாகதி நிலை உங்களுக்குள் ஏற்படும். அந்த நொடி உங்கள் துயரங்கள் எல்லாம் காணாமல் போய் ஒரு பேரானந்தம் உங்கள் இதயத்தை நிரப்பும். உலகமே உங்களை பார்த்து பரிதாபப்பட்டாலும் நீங்கள் மட்டும் ஒரு புன்னகையோடு இருப்பீர்கள். ஏனெனில் அந்த துன்பங்கள் யதார்த்தமானவை அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து விடுவீர்கள். சிவனின் பாதங்களை பிடித்துக் கொண்டவர்களுக்கு உலகத்து துயரங்கள் எல்லாம் வெறும் தூசியாக தெரியும். இந்த துன்பங்கள் உங்களை உடைப்பதற்காக வரவில்லை, உங்களை உருவாக்குவதற்காக வந்தவை. எப்போது நீங்கள் எதற்கும் கலங்காத அந்த நிலையை அடைகிறீர்களோ அப்போது சிவபெருமான் உங்களை முழுமையாக தன்னுள் இணைத்துக் கொண்டார் என்று அர்த்தம். அந்த பேரானந்தம் எதனாலும் அழிக்க முடியாதது. இதுவே சிவனருள் பெற்ற ஒருவரின் ஆகச் சிறந்த அடையாளம். இப்போது யோசித்துப் பாருங்கள், இதில் எத்தனை அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது? 1 அல்லது 2 நடந்தாலே போதும், நீங்கள் சிவபெருமானின் நேரடி பார்வையில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். வாழ்க்கை என்பது வெறும் பணம் சம்பாதிப்பதும் சாப்பிடுவதும் தூங்குவதும் மட்டும் கிடையாது. அதை தாண்டி ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை அந்த தந்தை உங்களுக்கு புரிய வைக்க பார்க்கிறான். சிவன் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்கள் பாதை கடினமாக இருக்கலாம், ஆனால் அதன் முடிவு மிகவும் அழகாக இருக்கும். சிவன் உங்களை சோதிப்பார், ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களை சுற்றியுள்ள போலியான மனிதர்களை உங்களை விட்டு பிரிக்கிறார் என்றால் அவர் உங்களுக்கு சிறந்த ஒன்றை வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அன்பானவர்களே, இனி நான் தனிமையில் இருக்கிறேன் என்று சொல்லாதீர்கள். நான் சிவனோடு இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உங்கள் கவலைகளை அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவன் ஆடும் தாண்டவத்தில் உங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகட்டும். இந்த அறிகுறிகளை நீங்கள் உணர்ந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமச்சிவாய் என்று பதிவிடுங்கள். உங்கள் அனுபவங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் ஒரு வார்த்தை இன்னொரு பக்தனுக்கு நம்பிக்கையை தரலாம். இந்த வீடியோ உங்கள் மனதிற்கு ஒரு நிம்மதியை தந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது போன்ற ஆன்மீக தேடல்களுக்கு நமது சேனலை தொடர்ந்து பின்பற்றுங்கள். மறந்து விடாதீர்கள், நீங்கள் தேடிக்கொண்டிருப்பது எதுவோ அதுவும் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. சிவன் உங்களை ஏற்றுக்கொண்டார், இனி எல்லாம் நன்மையாகவே நடக்கும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பான சிவபாதை. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் சாந்தி.